அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பிரபல திருமலா பால் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த மேலாளர் நவீன் என்பவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். திருமலா நிறுவனத்தில் 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக மேலாளர் நவீன் மீது கடந்த 27ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டிருந்தது. சென்னையில் பிரபல திருமலா பால் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த மேலாளர் நவீன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் முறைகேடு புகார் தொடர்பாக நடவடிக்கை கோரி கடந்த 27ஆம் தேதி கொளத்தூர் டிசி பாண்டியராஜனிடம் திருமலா நிறுவனம் புகார் அளித்திருந்தது. கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து திருமலா மேலாளர் நவீனை பிடித்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். பிரபல பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான திருமலா பால் நிறுவனத்துல நவீன் என்பவர் பணிபுரிந்து வந்தார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் பையூர் என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் நவீன் புலிந்தேனி. 37 வயதான இவர் சென்னையில ரெட்டேரி பகுதியில இந்த திருமலா பால் நிறுவனத்துல இவர் கடந்த 3 ஆண்டுகளாக கருவூல மேலாளராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகளுடன் மாதவரம் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியன் அடுக்குமாடி குடியிருப்புல இவர் வசித்து வந்தார். இந்த நிலையில் தான் அவருக்கு சொந்தமான ஒரு காலி இடத்துல இன்று தூக்கிட்ட நிலையில சடலமாக எடுக்கப்படுகிறார். இதனுடைய பின்னணியை விசாரிக்கும் பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர் திருமலா பால் நிறுவனத்துல கருவூல மேலாளராக இருப்பதனால அந்த வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்த அவர் அந்த பணிகளை எல்லாம் அவர் தான் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அவ்வாறு இது தணிக்கை செய்யும் பொழுதுதான் இவர் 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் இதுல பணம் மொத்தமாக அவர் கையாடல் செய்திருக்கிறார் என்றும் நவீன் தான் கையாடல் செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவலை இவர்கள் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகளே எடுத்து அதை மேல் அவருடைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து மேலிடத்துக்கு தகவல் தெரிவித்து இது தொடர்பாக ஒரு புகார் அளிக்கிறார்கள். அது கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் அந்த புகார் அளிக்கப்படுகிறது. கடந்த 27ஆம் தேதி அந்த புகாரை கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 27ஆம் தேதி இந்த புகார் கொடுக்கப்பட்ட நிலையில துணை ஆணையர் பாண்டியராஜன் நேரடியாக அந்த நவீனை அழைத்து விசாரித்ததாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.